பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஜாதி பராசக்தி கி ஜெய். அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார், அறிவார் பராசக்தி அறிவுரு என்பார், அறிவார் பராசக்தி வாமவள் என்பார், அறிவார் பரமனும் அவளிடம்தானே. பராசக்தியினுடைய வடிவத்தில் தசமகாவித்யா அப்படிங்கிற அந்த வடிவம் 10 மகாதேவிகளுடைய ஸ்வரூபம். ஒவ்வொன்றும் அதி அற்புதமான ஆச்சரியகரமான வடிவம். அம்பாளுடைய அர்ச்சனையில் அம்பாள் ரொம்ப லகுவா அனுகிரகம் பண்றா. விதேஜ முக்தி விஜான சித்திதாஜி நமோ நமஹா. ஜென்மா ரொம்ப சுகிருதம். இந்த ஜென்மாவை ரகசியமாக்கி தரக்கூடிய தேவியாக, ஜென்மா இல்லாமலாக்கக்கூடிய வடிவமாக, எவ்வளவு பெரிய ஆர்த்தி, எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் அதெல்லாவற்றையும் நீக்கக்கூடிய ஒரு ரூபமாக தசமகாவித்யால தாராதேவி அப்படிங்கிற வடிவம். மா தாரா அப்படின்னு பாரத தேசம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு ஜெகன்மாதா. தாராதேவியினுடைய பூஜை, வழிபாடு, உபாசனை, அர்ச்சனை, ஹோமம், ஆர்த்தி இதெல்லாம் வேற நிலைக்கு அழைச்சிட்டு போறது. மந்திர சாஸ்திரங்களும் சரி, தேவி உபாசனையும் சரி, தந்திர வழிபாட்டிலையும் சரி, தாராவனுடைய அந்த ரூபம், தாராவனுடைய அந்த வடிவம், தாராவனுடைய தோற்றம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. தாராதேவியை பூஜித்தா என்ன கிடைக்கும்னா, முதல்ல அமைதி உண்டாகும், ஞானம் சித்திக்கும். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு வேற நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும். அப்படி ஒரு தேவியினுடைய வழிபாடு. அப்படித்தான் இந்த தேவியாகப்பட்டவள் இருக்காள். 4 கரங்களோட, நீல திருமேனியோட, திரிநேத்திரங்களோட, சிரித்த புன்முறுவலோட, பிரம்மாண்ட வடிவமாக கபால மாளிகை தாரணம் பண்ணிண்டு, நீல தாமர புஷ்பத்தை கையில ஏந்திண்டு, யாக கட்கத்தை கையில வச்சுண்டு, கபால பாத்திரத்தை கூட, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திகட்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய கத்திரிக்கோளோட கூட பிறவித்தலையை அறுப்பதற்கு காரணமானவள் என்பதை உணர்த்துவதற்குண்டான வடிவம் இவளே. ஆகாசரூபம் இவள். இவளே சிந்தாமணி மந்திரத்தினுடைய தேவதை. குரு உபதேச மாத்திரேன அப்படின்னு சங்கல்பம் பண்ணுவா. மந்திரத்தை நாமளா எடுத்துக்கப்படாது. குருமுகமான உபதேசத்தை வாங்கின்ற பிற்பாடுதான் அதை நிறைய முறை ஜபிச்சு அந்த மந்திரத்தோட ஒட்டி போய் அந்த மந்திர தேவத்தை துவனிக்கிறத நம்மளுடைய தோள்களில் உட்கார்ந்துட்டு அதற்கு ஒரு சப்தம் கேட்டால் காதுகளில், அதற்கு பிற்பாடு தான் அதை பிரயோகத்துக்கு எடுக்கணும். அப்போதான் அந்த மந்திரமானது பலிதமானது. மந்திரம் எனக்கு தெரிஞ்சுமே, இந்த மந்திரத்தை வச்சுட்டு நாம் எதையாவது பண்ணிவிடுறேன்னா பண்ண முடியாது. அட்ரஸ் இல்லாமல் கடிதாசு போடுற மாதிரி அதெல்லாம். அப்படி சிந்தாமணி மந்திரம்ங்கிறது அதி சூக்ஷ்மமானது, அதி ரகசியமானது. உச்சிஷ்ட கணபதியினுடைய மடியில உட்கார்ந்து இருக்கக்கூடியவள் சிவபெருமான் மயக்க நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எழுப்பி வித்தவள் இந்த தாரா. திருப்பாறு கடல்லேருந்து வந்த ஆலகால விஷத்தை
இந்த பிரம்மாண்டத்தை அனுகிரகம் பண்ணி காப்பாத்தணும்னு சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை நீலகண்டனாக அதை அப்படியே எடுத்து பிராசனம் பண்ற. பிராசனம் பண்ண பிற்பாடு இது லோகம் காப்பாத்தியாச்சு, லோகத்தில் இருக்கிறவாெல்லாம் சந்தோஷப்படுறா. ஆனால் அந்த ஆலகால விஷம் ஒரு சற்று நேரம் சிவபெருமான மயக்க நிலைக்கு கொண்டு விடுது. அந்த மயக்க நிலையிலே இருந்து சிவபெருமானை எழுப்புவதற்காக பிறப்பரப்பில்லாத ஒரு தேவியாக ஆவிர்பாவமாகி அந்த சிவபெருமானை தன்னுடைய மடியிலே கடத்தி கொண்ட திருவுருவமே தசமகாவித்யால தாராங்கர் அந்த தேவி. தாராதேவியை நினைக்க பூஜிக்க காமாக்கியா திவ்யக்ஷேத்திரம், காமாக்கியால மா தாரா அப்படின்னு சன்னதி பிரவேசத்துக்கு முன்னாடியே தனிதான ஒரு கோவில் கொண்டு அனுகிரகம் என்றால் உயர்ந்த படிக்கட்டில் ஏறி போய் அவளை கீழார தேடுறத ஒரு ஆத்ம ஞானம் ஸ்பர்சிக்கும். அந்த ஆத்ம ஞானத்தை பெற முடியும். அப்படி சிவபெருமானதனுடைய மடிகளை இருந்து கிடத்தி சிவபெருமானை எழுப்பி கொடுத்த பெரும் தேவதையாக ஆகாசத்துல நட்சத்திர வடிவத்துல ஜொலிச்சுட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த தேவியை பூஜிப்பவருக்கு சௌபாகியம் உண்டு. சாதாரணமா வழிபடலாம், அவளை சாதாரணமா நமஸ்காரம் பண்ணலாம். கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தையை தன்னுடைய மடியில வைத்திருக்கக்கூடிய தேவியினுடைய வடிவமெல்லாம் தாராவனுடைய வடிவமாகவே சொல்லப்படுகிறது. இன்னும் கிராமப்புறங்களிலே பூசிக்கக்கூடிய இசக்கி போன்றிருக்கக்கூடிய தேவதைகளை தாரா என்றே அழைக்கப்படுகிறது. காளியினுடைய தோற்றம் வேற மாதிரி, தாராவனுடைய தோற்றம் வேற மாதிரி, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் கூட இந்த தாராதேவியாகப்பட்டவளுடைய அனுகிரகத்தினாலேயே சந்திரனுடைய ஜொலிப்பு கிடைக்கிறது. தாரா, தாரிணி, திரிஸ்காரி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய அந்த தேவி நமக்கும் அனுகிரகம் செய்யட்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு காமாக்கியா திவ்யக்ஷேத்திரத்தில் எழுந்தருளக்கூடிய அந்த அன்னையினுடைய திருவடி தாமரைகளிலே பல கோடி பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம். தாராவனுடைய சரணத்தை போற்றுவோம். ஜெய் ஆதிபரா சக்திக்கு.